ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கோழி பண்ணையில் வந்து நீங்கள் இப்போ 6 சென்டில் தான் நீங்கள் கோழி போட்டிருக்கீங்க, அதுவும் 50 கோழி போட்டிருக்கிறதா சொல்கிறீங்க. இது எப்படி வெளியெல்லாம் போகாமல் இருக்கும், பக்கத்து வீட்டுக்கெலாம் போகாதா, ஒரு பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கான ஒரு பதிவு தான் இது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 சென்ட் தான், ஆனால் இது பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாகவே இப்படி வலை போட்டு கவர் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வலை தான், பார்த்திங்கன்னா தெரியும். மீன் வலை இருக்குது பார்த்திங்களா, இந்த வலை வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் மீன் வலை வந்து நிறையா சேல்ஸுக்கு வரும். ஆட்டு பண்ணையில் கோழி பண்ணைக்கெலாம் வந்து இதை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நம்ம அதை வாங்கி சைடு அடைக்கிறதுக்கு போல் இப்படி போர்வை மாதிரி போற்றி விட்டாச்சு. இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், போர்வை மாதிரி அழகாக போற்றி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எந்த கோழியும் அது நினச்சாலும் சரி தான், நம்ம நினச்சாலும் சரி தான், கோழி வந்து வெளியே போக வாய்ப்பு இல்லை. அவ்வளோத்துக்குள்ளே அழகாக ஒரு செட்டப் அமைஞ்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா சாயங்கால நேரம் நம்ம கோழிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெல் போட்டுட்ருக்கேன். நெல் அழகாக சாப்பிட்டுட்ருக்காங்க. கோழி குஞ்சுங்களையும் வெளியே விட்டாச்சு. இப்போ நம்ம கோழி குஞ்சுங்க நம்ம பார்த்துருப்பீங்களா இதுக்கு முன்னாடி வீடியோவில், அந்த கோழி குஞ்சுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வெளியே விட்டாச்சு. அழகாக மேய்ஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். சாயங்காலம் ஆனால் அடைச்சிடணும். அடைக்கலைன்னா எப்போ என்ன நம்ம வெளியேருந்து எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, உள்ளே இருந்த ஜீவன்கள் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன தான் வலை சட்டை போட்டு அடைச்சிருந்தாலும், எப்படினாலும் இதை தூக்குறதுக்கு எப்படியும் ஏதாட்டும் பெருச்சாலியோ பூனையோ ஏதாட்டும் ஒன்று வந்து தொந்தரவு பண்ணும். அதனால் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, இந்த வலை அடைக்கிறது. ரெண்டாவது கரெக்டாக கோழி குஞ்செல்லாம் அடைஞ்ச உடனே கூடுகளை நல்லா பூட்டி வச்சு நம்ம பாதுகாப்பாக வைக்கிறது. அதையும் நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். அதனால் கோழி குஞ்சுங்க இப்போ அது இறதுங்கிறத பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கோழிங்கெல்லாம் அப்படி பறக்க நின்று இறதுன்னுட்டு ஜாலியாக அப்படி விளாண்டுட்டு, என் பையனை பார்த்தீங்களா கோழி கொத்துதுங்கிறாப்புல, அப்படி ஜாலியாக அப்படி இறந்துட்டு இருக்கும். அதை சாயங்கால நேரம் இப்படி வந்து இறைய போட்டுட்டு அது சாப்பிட்ற அழகாக இப்படி உட்காந்து வேடிக்கை பார்க்குறதே ஒரு தனி சுகங்க. அது அனுபவித்து பார்த்தா தான் தெரியும்.